ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன்னா துர்காஷ்டமி. துர்காஷ்டமி இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு வரைக்கும் இருக்குது. மெயினாக நவராத்திரியில் துர்காஷ்டமி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன இதில் பண்ணணும், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவர்களும் சித்தர்களும் கூட இந்த துர்காஷ்டமி எப்படா வரும்னு பார்த்துட்டு அதை பயன்படுத்திப்பாங்களாம். அந்த மாதிரி வெயிட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது செஞ்சால் 100% வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது டவுட்டே இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்றேன். அதாவது நீங்கள் மரகத நீலவழி சக்கரத்துக்கு 25ஆந்தேதி வரைக்கும் நீங்கள் பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது போன வீடியோவில் லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் பேட்ச் முடிஞ்சுதுங்க. சரிங்களா? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, போதும்ப்பா இனி இந்த பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த பௌர்ணமிக்கு வேணால் அடுத்த பூஜையில் வேணால் பார்த்துக்கலாம், இந்த வாட்டி போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பௌர்ணமி உங்களுக்கு ஏப்ரல் 1ஆந்தேதி வருது. ஸோ இப்போ இது இன்னையோட முடித்தாதான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பூஜையில் 7 நாள் வச்சு எடுக்கிறதுக்கு, பௌர்ணமியில் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்புறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பினாலும் அது அடுத்த வாட்டிக்கு தான் நம்ம பண்ண முடியும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் அனுப்புனாங்க. அப்படி இருந்தும் இல்லை சிஸ்டர் அடுத்த வாட்டிக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி அடுத்த வாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க சிஸ்டர்னு பேர்லாம் முன்னாடியே கொடுத்தும் கூட வச்சுருக்காங்க சில பேர்லாம். இந்த பேர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிஸ்டர், இந்த பௌர்ணமி முடிஞ்சு அதுக்கு அடுத்த பௌர்ணமியில் எங்களோட பேரையும் இந்த பேட்சில் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேரும் கொடுத்து வச்சுருக்காங்க. நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நானே உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். அமாவாசை டைமில் நம்ம வீடியோ ஏதாவது போடும்போது அந்த டைமில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பௌர்ணமிக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு 10 நாள் உங்களுக்கு வித்தியாசம் வரும், 10-15 நாள் வித்தியாசம் வரும். அப்போ அந்த டைமில் சொன்னால் கூட உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? அது கரெக்டான ஒரு டைம்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கூட உங்களுக்கு ஒரு ரிமைனிங் மெசேஜ், ஏன்னா சில சிஸ்டர் கேட்குறீங்க, ஒரு ரிமைனிங் மெசேஜ் போட்டுருங்க சிஸ்டர், எனக்கு தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு, எவ்வளோ நாள் டைம் இருக்குது அப்படின்னு அந்த டைமில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். கடவுளோட ஆசீர்வாதத்தினால, வராகி அன்னையோட ஆசீர்வாதத்தினால, வராகி அன்னையே தொட்டு கொடுத்து, நம்ம வரகாமுத்தி சித்தரையா கையாலையும் தொட்டு கொடுத்து போகிற இந்த பொருள் எல்லாத்தோட வீட்லேயும் நன்மைகளை கொடுக்கட்டும், எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டுங்கிறது நம்ம வேண்டிக்கலாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி துர்காஷ்டமி. அதாவது இந்த நவராத்திரி முடிவு அடையுதுனாலே துர்காஷ்டமி பண்ணால் தான் அது முழுமை அடையுமா. அப்போ தான் அதுக்கு பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துர்க்கை அம்மனுக்கு அத்தனை ஒரு பவர் இருக்குது. அதுவும் துர்காஷ்டமி அப்படிங்கும் போது சித்தர்கள் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்களாம். இந்த துர்காஷ்டமி எப்படா வரும், நம்ம போய் இந்த விஷயத்த அந்த டைமில் கேட்டோம்னா அம்மா கிட்ட நோவே கிடையாது. துர்காஷ்டமி டைமில் நீங்கள் அன்னைக்கிட்ட கேட்குற எந்த விஷயத்துக்கும் இல்லைங்கிற பதில் வராதான், அப்படியே கொடுப்பாங்களாம். அதுவும் அந்த நவராத்திரி முடியறதுக்குள்ளே நீங்கள் என்ன கேட்டாலும் அதை செஞ்சுட்டு தான் அந்த தெய்வம் போகுமா. அந்த நவராத்திரியில் கொடுத்துட்டு தான் போகுமா. அத்தனை ஒரு பவர் இருக்குது. அதனால் அந்த டைமுக்காக வேண்டி சித்தர்கள் தேவர்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்களாம். அப்பேற்பட்ட துர்காஷ்டமி இன்றைக்கி தொடங்குது. டைமிங் என்னென்னா, இன்றைக்கி ஈவினிங் 5:11க்கு தொடங்கி நாளைக்கு மதியம் 2:56 3 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன், டைமிங் வரைக்கும் இருக்குது. இந்த டைமிங் முடியறதுக்குள்ளே நீங்கள் துர்காஷ்டமி வழிபாடு பண்ணலாம். துர்காஷ்டமினா என்ன? துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் துர்காஷ்டமியில் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுவாங்க, இந்த பாத பூஜை. பாத பூஜை யாருக்கு பண்ணுவாங்கன்னா, 10 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க, கல்யாணமாகாத கன்னி பெண்கள், 10 வயசுன்னு கூட இல்லை, கல்யாணமாகாத கன்னி பெண்கள் குழந்தைகளாக இருக்கணும். அந்த குழந்தைங்களை வீட்டுக்கு வரவழைச்சு ஒற்றைப்படையில் 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி எண்ணிக்கையில் வர வைப்பாங்க. ஒருத்தரை கூப்பிட்டாலும் கூட அந்த ரூபத்தில் அன்னை வருவாங்களாம். ஸோ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி 1, 3, 5ன்னு எவ்வளோ பேத்த வேணால் நீங்கள் கூப்பிட்டு அவங்கள உங்கள் வீட்டில் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு அவங்க பாதங்களை கழுகி, அவங்க பாதத்துக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூ வச்சு அந்த தீபாராதனை காமிச்சு அவங்களுக்கு வழிபாடு பண்ணுவாங்க, பாத பூஜை பண்ணுவாங்க. இன்னொன்று, இந்த பாத பூஜை பண்ணி முடிச்ச கையோட மெஹந்தி போடுவாங்க. மருதாணி, துர்காஷ்டமியில் மருதாணி அப்படிங்கிறது அத்தனை ஒரு சிறப்பு. சாதாரண மருதாணி தானே நினைக்காதீங்க. துர்காஷ்டமியில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மருதாணி ஒன்று போதும் அவங்ககிட்ட, மருதாணியை கொண்டே பக்கத்தில் வச்சாலே அந்த அம்மா அப்படியே அழகாக தலையாட்டிடும் நம்ம என்ன கேட்டாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். அந்த மருதாணியை வச்சு நீங்கள் கேட்கும்போது, மருதாணி போடும்போது அத்தனை ஒரு சந்தோஷப்படுமா துர்க்கை அம்மன். மருதாணி வச்சு கேட்டாலே என்ன கேட்டாலும் கொடுக்குமா. அந்த குட்டி குழந்தைங்களுக்கு நீங்கள் காலில் மெஹந்தி போட்டு வர்றது, இது அந்த தெய்வத்துக்கே போடுறதுக்கு சமம். அந்த இடத்துல துர்க்கையாக நீங்கள் நினச்சி அம்மாவுக்கு நம்ம காலில் போட்டு வரோன்னு நினச்சி சந்தோஷமாக நீங்கள் பண்ணும்போது அந்த தெய்வம் மனசு குளிர்ந்து போகுமா, மனங்குளிர்ந்து எல்லாம் கேட்குறத செய்யுமா. துர்காஷ்டமியில் மருதாணிக்கு அத்தனை ஒரு பவர் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் மருதாணியே இல்லாட்டியும் கடையில் கோன் விற்கும், மருதாணி கோன், அதையாச்சும் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கே நீங்கள் செய்யலாம்.
கன்னி பெண்கள் கல்யாணமாகாத பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் இது செய்யணும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கே செய்யலாம். உட்கார வச்சு பாத பூஜை பண்ணிவிட்டு இதை செய்யுங்க. மனசு அத்தனை குளிர்ச்சி அடைஞ்சு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பாவங்கள் பண்ணியிருந்தால் அந்த பாவங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணுமா. நீங்கள் எந்த விஷயத்த மனசார நினச்சி கேட்குறீங்களோ அந்த விஷயத்த செஞ்சு முடிக்குமா இந்த நவராத்திரி. இந்த துர்காஷ்டமி அத்தனை ஒரு பவர்ஃபுல். நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்கனால இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் பயனுள்ள வகையில் இருக்குன்னு தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது துர்க்கை அம்மனோட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமும் இருக்குது. இந்த மந்திரத்தை சொல்லி இந்த துர்காஷ்டமியில் நீங்கள் கேட்குற விஷயம் அப்படியே நடக்கும். அதனால் அந்த மந்திரத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது என்னங்கிறத நான் காமிச்சு கொடுக்குறேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதான் அந்த மந்திரத்தை சொல்லித்தரேன். ஓம் த்ராம் த்ரீம் த்ரூம் ச ஜுவாலா ஜுவாலா. இவ்வளோதான், ஒரே லைன் தான். நீங்கள் பார்த்தே படிக்கலாம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை குறைஞ்சது ஒரு 27 முறை 33 வாட்டி அப்படி வாட்டி நீங்கள் சொல்லலாம். இது வந்து நீங்கள் அம்மனுக்கு பூஜை செய்யும் போது தீபாரணை காமிச்சு துர்க்கை அம்மனை நினச்சி வீட்டில் பூஜை செய்வீங்க. துர்க்கை படம் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. மகாலட்சுமிக்கு செய்யுங்க. அது அவங்களுக்கு டைரெக்டாக செய்கிற மாதிரி தான், துர்க்கைக்கு செய்கிற மாதிரி தான். அவங்க வேறு இவங்க வேறு கிடையாது. வராகி அன்னை வீட்டில் இருந்தாங்கன்னா வராகி அன்னைக்கு கூட நீங்கள் செய்யலாம். துர்க்கை தான் அவங்களும், துர்க்கை அம்சம் தான் எல்லாருமே. அதனால் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அம்மனுக்கு செய்கிறது அவங்களுக்கு செய்கிறதுக்கு சமம். இந்த மந்திரத்தை அவங்க முன்னாடி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாத பூஜை அப்படிங்கிறது பண்ணணும். சரிங்களா? தாம்பூலம் கொடுப்பாங்க. அந்த பாத பூஜை பண்ணி முடித்தோடனே அவங்கனால ஆனால் தாம்பூலம் வெத்தலை பாக்கு வச்சு பழம் வச்சு கொடுப்பாங்க. அதுதான் தாம்பூலங்கிறது. அது கூடவே கன்னி பெண்கள் அப்படிங்கிறனால வளையல் வச்சு கொடுப்பாங்க, மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுப்பாங்க, புடவை எடுத்து கொடுப்பாங்க, பட்டு புடவை. சின்ன குழந்தைங்களா இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ராக் வாங்கி கூட கொடுப்பாங்க, பட்டு பாவாடை இல்லை ஒரு ஃப்ராக் கூட வாங்கி கொடுப்பாங்க. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி என்ன உங்களால் முடியுமோ அந்த கன்னி பெண்களுக்கு நீங்கள் செய்யுங்க. இது நீங்கள் கன்னி பெண்களுக்கு நீங்கள் செய்கிறதில்ல, துர்க்கைக்கு செய்கிறீங்க. நமக்கு சொல்லுவாங்கள்ல, மகாலட்சுமி நோன்பு வரலட்சுமி நோம்பில் வீட்டுக்கு பெண்கள் அழைச்சி வழிபாடு பண்ணும்போது அந்த ரூபத்தில் அம்மா எப்படியாவது உள்ளே வருவாங்க. யார் ரூபத்தில் வருவாங்கன்னு தெரியாது. அதே தான் இந்த நவராத்திரிலையும் துர்காஷ்டமியில் துர்க்கை அம்மன் எந்த குழந்தை உருவத்தில் எப்படி உள்ளே வரும்னு தெரியாது. அதனால் அந்த குழந்தைங்கள நீங்கள் அம்மனாக பாவித்து தான் எல்லா விஷயங்களும் செய்யணும். அவங்க பாதத்தை தொட்டு கும்பிடும் போதே அவளை மனசார நினச்சி, அம்மா தாயே எனக்கு நல்லதை செய்யுங்க, நான் கேட்குற விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுங்கன்னு அவள் பாதத்தில் விழுந்து கும்பிடணும். இன்னொன்று, இந்த துர்காஷ்டமி செய்கிறவங்களுக்கு, இந்த கன்னி பூஜை செய்கிறவங்களுக்கு என்ன விசேஷம் நடக்கும்னா, அவங்க வீட்டில் ஏதாவது பொண்ணுங்க சண்டை போட்டு வாழாமல் இருப்பாங்க கணவர் கூட, அந்த பிரச்சனை சரியாகும். குழந்தை பாக்கியம் இல்லையா, அது கிடைக்கும். கல்யாணம் ஆகலை, தோஷத்தினால தள்ளி தள்ளி போகுது, இதெல்லாம் வந்து சரியாகும். ஸோ வந்துட்டு இவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த துர்காஷ்டமியில் இருக்குது. அதனால் வீடியோ பார்க்குறவங்க மிஸ் பண்ணிடாமல் இந்த விஷயத்தை வந்து பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரவழைச்சி ஏதாவது ஒரு பெண் குழந்தைக்காச்சு உங்கள் கையால் இதெல்லாம் பண்ணிவிட்டு வெத்தலை பாக்க வச்சு பழம் கொடுத்தாலே சந்தோஷப்படுவாங்க, ஒரு குங்குமடப்பா வச்சு. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க. நம்ம வீடியோவில் நான் சொல்கிறதெல்லாம் முக்கியமான நாட்கள், முக்கியமான நேரம் வரும்போதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதெல்லாம் தேவர்களும் சித்தர்களும் பண்ணியிருக்காங்களாம். எப்படா துர்காஷ்டமி வரும், அம்மா காலை எப்போ பிடிப்போன்னு. அதனால் இதெல்லாம் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.